ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் அழுவுறீங்க? காலையில் 5 மணி தான் ப்ரோ ஆகுது. இதுக்கு வந்து அங்கேருந்து வரணும் அப்படின்னு 3 மணிக்கெலாம் என்னை எழுப்பி கூப்பிட்டு வந்துருக்கீங்க. வரணும்னா எங்கே வரணும்? எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காசிமேடு வந்திருக்கோம் கைஸ். ஏன் ப்ரோ இப்படி தூங்கு மூஞ்சியாக தூங்கிக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வரதான் காரணம். இவருக்கு வந்து மீன் சமைக்கணுமா. நான் என்ன கேட்குறேன், எப்படி 2 பேருக்கு தான் சமைக்க போகிறோம். அப்படியே வீட்டு பக்கத்துலேயே பிள்ளைக்குள்ள ஏதாவது மீன் வாங்கிக்கணும்னா அதெல்லாம் முடியாது. நான் வாங்கி சாப்பிட்டா காசிமேடு மீன் தான் வாங்கி சாப்பிடுவேன். அதுவும் கொம்பே சூறா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு. எடிட்டிங்கில் வந்து அசுரனா மரியான் என்ன படம்னே தெரியல வந்து டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெல்கம் டு கீர்த்திஸ் vlogs. மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய குக்குன்னு. சரிங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல ஒரு குட்டின உப்புல என் பாடியில சால்ட் போய் சுகர் இவர் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து குழம்புல போட்ட உப்புல சுகர் போய் உப்பு லெவல் ஏறிடுச்சு அப்படின்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அது நல்ல விஷயம் தானே. இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு, சுகர் குறையணும்னா வாக்கிங் போங்கன்றாரு. நான் என்ன சொல்றேன், சுகர் போகணுமா போய் இவரோட சிக்கன் குழம்பு சாப்பிடுங்க. நீங்க அதுக்கு சிக்கன் குழம்புன்னு வச்சது உப்பு குழம்புன்னு வச்சிருக்கலாம். இவ்வளோ உப்பு கை. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வாட்டி குக்கிங் பண்றது நானு. நீங்க தான் குக் பண்ண போறீங்க. ஆமா, அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்ய போறோம். இப்ப என்ன மீன் குழம்பு வைக்க போறீங்களா? மீன் குழம்பா? காசிமேடு வந்திருக்கோம், மீன் வாங்க வந்திருக்கோம். சுறா மீன் சொல்றீங்க. மீனை கிரில் பண்ண போறேன். மீனை அதெல்லாம் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? போடு. தந்தூரி பண்ண தெரியுமா? ஃபிஷ் தந்தூரி. என்ன தலையாட்டம். வார்லூப்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எப்படி வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காரு. அவரே எங்கேயா பார்த்து தானே பண்ணுவாரு. நீங்க அவரை பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் வருது உங்களை. நீங்க பாப்பீங்க குக்கிங்க பார்க்கலாம், டேஸ்டா இருக்குமா? டேஸ்ட். ஆனா கைஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு புரியுது. ஸோ குக்கு வாக்கி ஹெல்பர் கீர்த்திஸ் என்ன ஃபிஷ் வாங்க போறீங்க? அப்படி கேளு. தெரியல, எனக்கு கோல்டு ஃபிஷ்ல ஃப்ரை பார்பிக்யூ வேணும். செய்ய முடியுமா? கோல்டு ஃபிஷ்ல செய்ய முடியாது. கப்பீஸ் மீன் தெரியுமா? 5 ரூபாய்க்கு 2 தருவாங்களே, அதுல 65 போட முடியுமா? பார்பிக்யூ சிக்கன் தெரியாது. முடியாது. ஃபைட்டர் இருக்குமே அதுல தெரியாது. கொண்டை வச்சிருக்குமே அதுல கொண்டை வச்சு ஒரு மீன் இருக்குமே. கொண்டை வச்சு ஒரு மீனா? ஆரஞ்சு கலர்ல அப்படி கொண்டை வச்சு, அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, வாஸ்து மீன் ஏதோ. அதுல செய்ய முடியுமா? என்ன கன்றாவி குக்குவரு, எது கேட்டாலும் முடியாதுன்றாரு. எல்லா மீனையும் விடுங்க, வின் மீன் கிடைக்குமா? தெரியாது. நானே சமைக்கிறேங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைல்ல வேணும்? இவ்வளவு ஸ்டைல் மீன் சொன்னேன், அதுவே சமைக்க மாட்டேன்றீங்க. இதெல்லாம் நீங்க சொன்னது பூரா கலர் பிக். எனக்கு வந்து சைனா ஸ்டைல்ல வேணும். ஒருத்தர் அது வந்து சைனீஸ். நான் இந்த Facebookல எல்லாம் பாத்திருக்கேன். ஒருத்தர் கடல் பக்கத்திலேயே உயிரோட சட்டிக்குள்ள எல்லாத்தையும் போடுவாரு. பாத்திருக்கீங்களா அந்த வீடியோ? ஆக்டோபஸ் மீன் எல்லாத்தையும் உயிரோட சட்டிக்குள்ள போட்டு சாஸ் அப்படி ஊத்தி அடுப்பை பத்த வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டு இருப்பாரு. உயிரோட போட்டு உடனே எப்ப சாகும்? கடல் பக்கத்துலயே அது எப்ப வயிற்றுக்குள்ள போய் தான் சாகும். அது வேற எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. பாத்திருக்கீங்களா அந்த வீடியோ? பாருங்க, அந்த வீடியோ கிடைச்சிச்சுன்னா. நீங்க நம்ம உயிரோட ஒரு மீன் கிடைச்சா அந்த மாதிரி சமைப்போமா? நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிட்டே இருங்க. சரி போமா. பெரிய குக்கு தான் நீங்க. ஆமா, கோல்டு ஃபிஷ்ல மட்டும் ரெண்டு ஃப்ரை. சின்னதா இருந்த உங்களுக்கு இருந்தா கூட போதும். 65 வேணுமா? கோல்டு ஃபிஷ் வேணாம், பார்பிக்யூ பண்ணுங்க. பார்பிக்யூ பண்ணிடுறேன் ப்ரோ. உங்களுக்காக 2 கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரேன். 65 போட்டுறேன், நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்றேன். முள்ளு இல்லாம எடுத்து கொடுத்துருங்க. முள்ளு இல்லாம கோல்டு ஃபிஷ்க்கு நான் எங்கடா போவேன்? கைஸ், ஒரு வழியா வந்து இங்க வந்துட்டோம் காசிமேடு. ஒக்கா மக்கா இவர் வந்து இன்னைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில கூப்பிட்டு வந்திருக்காரு. செம்ம கூட்டமா இருக்கு. அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஒரு 1000 பேர் இருக்காங்க. இந்த பக்கத்து திரும்பினீங்கன்னா இங்கிட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. கேமராமேன் கையை அப்படி தூக்கி காமிச்சீங்கன்னா நல்லா தெரியும். கடல் மாதிரி ஒரு கூட்டம். ஆமா, கடல் இங்கிட்டு இருக்கா இல்ல இங்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. சோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர கூட்டம். போட்லாம் வந்து நின்னு வாக்கி ப்ரோ என்ன அப்படின்னா சட்டை பண்ணலாம் கழட்டி கொடுத்துட்டு ஒரு டைவ் அடிக்க போறாரு. கொடுங்க, சும்மா அப்பதான் வீடியோக்கு நல்லா இருக்கும். ப்ரோ நீச்சல் தெரியாது ப்ரோ. நீச்சல் தெரியாதா? ஆமா, இவ்வளவு பிரிச்சு வளர்ந்துருக்காரு, நீச்சல் தெரியல பாருங்க. எனக்கும் தெரியாது, வாய் மட்டும் தான். என்ன ஐடியா, எவ்வளவு வாங்கலான் இருக்கீங்க? ஏலம் விடுறாங்கல்ல, ஆமா, அது வீட்டுல நம்ம வாங்கிக்கலாம் ஒரு மீன். சரி. அப்புறம் அந்த இறாலாம் ஏதாவது கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு மீன் வாங்குறோம். ஓகேவா? நான் சமைக்கிறேன்.
அதுதான் பாயிண்ட். ஓகே கைஸ், ஸோ வந்து இப்போ பிளான் என்ன அப்படின்னா ஒரு வீட்டுக்கு எதோ வாங்குறானா வாங்கணும், அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு நல்லா சின்ன மீனா குட்டியா ஒரு மீன் ஒன்று வாங்குறோம். ஓகே போலாமா? ஆரம்பிப்போம். போடுங்க பாருங்க. ஓ மை காட், இது பேர் நான் கரெக்டா சொல்லவா? இது பேர் மீன் கோலா. ஆனா இது பேர் கோலா தானேண்ணா? கரெக்டா சொன்ன பாருங்க. எனக்கு ஒரு பாயிண்ட். ஏப்பா சூப்பர், இவ்வளோ பெரிய மீனா இருக்கு, எப்படி பிடிச்சிருப்பாங்க? இங்கிட்டு வாங்க, அங்க பாருங்க இன்னொன்று எடுத்து வைக்கிறாங்க கைஸ். கத்தி மீன், ஸ்வாட் ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதுதான் கோலா. இது ஒன்று வாங்கிட்டு போய் சமைப்போமா ப்ரோ? மனசாட்சியோட பேசுங்கடா டேய். இதை வாங்கிட்டு போய் எவ்வளோ சும்மா கேட்போமா? எவ்வளோ சும்மா கேளுங்க சும்மா கேளுங்க. இப்போ நான் கேட்டேன் கோலாலே டிஃபரெண்ட் கோலா இருக்கான். கொக்கோ கோலா இல்ல இதை விட ஒரு கேவலமான காமெடி நான் கேட்டதே இல்ல ப்ரோ. டென்ஷன் பண்ணாதீங்க. மயில் கோலான்னு ஒன்று இருக்கு, அதுல இருக்கு மயில். கைஸ் மயில் வந்து ஒரு நேஷனல் பறவை ஆஃப் இந்தியா. இது என்ன எனக்கு புரியலையே. கலர் அந்த மாதிரி, அந்த மீனோட ஷைனிங் அந்த மாதிரி இருக்கும், அதனால அது பேர் மயில் கோலான்னு வச்சிருக்காங்க. சரி கேட்டேன். சரி, இந்த மாதிரி நீங்க நிறைய எவ்வளவா அது? 6000 இருந்து 7000 போகுமா இந்த ஃபிஷ்? இது வாங்கி ஒன்று சமைச்சிடலாம். சரி வாங்க, பில் போட்டு வந்துடுறேன், ஜிபே பண்ணிட்டு வந்துருங்க போங்க. அப்புறம் என்ன புரியல சார் எனக்கு. அவ்வளோதான் கொண்டு போறாங்க பாருங்க. அம்மாடி, அந்த மீன்ல ஏறி சவாரி போலாம் போல. நம்ம வந்து அதிகபட்சமா 2 பேர் தாங்க சாப்பிட போறோம். எதுக்கு இவ்வளவு பெருசு வாங்குறேன்றாருன்னு எனக்கு புரியல. சின்ன மீனா போதும்ன்ற கேட்க மாட்டேங்கிறாரு. சின்ன மீனா போதும், நாங்க போய் பாப்போம். நல்ல மீனா பாப்போங்க. கமன் 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 கமன். அப்புறம் நண்டெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நண்டெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா? கீழே கீழே வச்சிருக்காங்க. இப்படி மலை மாதிரி அடிக்க. அந்த ஒரு இது மட்டும் எவ்வளோன்னு கேளுங்க. அது வந்து ஒரு கூறு குவியலா வச்சு அந்த கூறு எவ்வளோன்னு கேளுங்க. அக்கா எவ்வளோக்கா இது? 100 ரூபாய். நண்டுக்கு வெறும் 100 ரூபா தானா? வரங்க இல்ல மேற்கொண்டு வேற அந்த அக்கா கூப்பிடுறாங்க. தம்பி இங்க வாப்பா, 100 ரூபா என்ன 80 ரூபாய்க்கு வாங்கி அப்படின்றாங்க திடீர்னு. இங்க எதுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஓவர் கூட்டமா இருக்கு, எடுக்கவே முடியல. ப்ரோ புதிங்க ப்ரோ டப்புன்னு ஊந்துட்டீங்கன்னா காப்பாத்தோட வரமாட்டானா? சும்மா சும்மா கத்துவாங்கல்ல, ஐயோ தூக்குங்க தூக்குங்க. அக்கா பக்கெட் போட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி பக்கெட் நான் அந்த பக்கெட்ல பிடிச்சி வந்துடுறேன். தூக்கு 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 மேல தூக்கு அப்படின்றேன். என்ன சொல்றீங்க? அந்த பக்கெட்டே ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. அதை பிடிச்சனா இன்னும் நான் உள்ள போயிருவேன். இங்க வந்து போட் எல்லாம் வந்து நிக்கும் ப்ரோ. பஸ்ஸா வந்து நிக்கும், தண்ணியா இருக்கு, போட்டுதான் வந்து நிக்கும். ஒரு ஃபிஷ் உலகத்துக்கு சொல்லலாம். சொல்லுங்க என்ன சொல்றாரு? முடிய மாட்டேங்குது. சொல்லுங்க ப்ரோ. மறந்துடுவோம் இந்த மாதிரி டக்குன்னு இன்டர்வியூ பண்ணீங்கன்னா. நீங்க வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரேட்டுக்கு இங்க வாங்கலாம். அப்படியா? ஆமா. 5 ரூபா 10 ரூபாய் கிடைக்குமா? கூடயே கொடுப்பாங்க ப்ரோ. கூட வேணாம், மீன் வேணும் எனக்கு. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ் வாங்க போறோம். வாங்க போறேன்னு தவிர வாங்க மாட்டேங்கிறானே. நேகா பிடிச்சாரு பாருங்க, அவர் தான் வந்து நண்டு பிடிக்கிறார். கையை கடிச்சுன்னா துண்டா பாருங்க. கையை துண்டா போயிருச்சுன்னா நம்ம நல்லது தானே, ஏன் தோட்டிக்கலாம். கைஸ் வேக்கி ப்ரோ வந்து 2000 கொடுத்து மஞ்சரம் மீன் வாங்கியிருக்காரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அந்த கருப்பு கலர் கேரி பேக் போட்டிருக்க மீன் தான் எங்களுக்கு. நல்லா இருக்கா? சரி ஓகே, உங்களுக்கு நல்லா இருக்கு, மனசுக்கு சாட்டிஸ்ஃபைட்ல, அவ்வளோதான். பாத்தீங்க அப்படின்னா மீன் வாங்கிட்டோம். ஆமா, பிரான் வாங்கிடலாம். நான் என்ன சொல்றேன், இங்க பக்கெட்டோட இருக்கு, அப்படியே இறால் பார்ப்போம். பக்கெட்டோட வைக்கிறாங்க. அடுத்து வந்து வேக்கி ப்ரோ இறால் வாங்கணும்ன்றாரு. தூக்கி காட்டணுமா இதை? பாத்தீங்க கைஸ், இதான் நாங்க வாங்கின வந்து மீன். காலங்காத்தால சரக்கு அடிச்சுட்டு இப்படி தூங்குறாங்க ப்ரோ. ஒரே வெறுப்பா இருக்கு. பிசினஸ் டைம்ல எப்படியா தூங்குவாங்க? இந்த பக்கத்துல ஒருத்தன் தூங்குறான் பாருங்க. எந்திரிச்சு வேலையில பாக்குற இல்லையாப்பா மீன்? கிளம்பிட்டான், எங்க கிளம்பிட்டான். நான் டைலாக் பேசும்போது தான் கிளம்புறீங்களாடா? என்னடா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுக்கிறாரு. எவ்வளவு பெருசு எப்படி ஒரு 50 கிலோ இருக்குமா? 50 கிலோ மேல இருக்கும். 20 கிலோ ப்ரோ. அது என்ன மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கு ப்ரோ. அங்க படுக்க போட்டு பாத்தீங்கன்னா அந்த சைஸ் இருப்பலான்னு. எவ்வளவு பெரிய மீன். ஆமா கைஸ், உங்களுக்கு வந்து சுறாலாம் இருக்கு கைஸ், குட்டி குட்டி சுறாலாம். ஏன் ப்ரோ சின்னதா இருக்கும்போதே பிடிச்சிடறாங்க? பெருசா வளர விட்டாலும் ஒரு ஃப்ரெஷ் நிறைய கிடைக்கும். அது வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. பெரிய சுறா இருக்கும்ல,
அது வயிற்றுக்குள்ள இருக்கும்ல, அதை எடுத்துருந்தோம். குட்டி சுறாவை பிடிக்கிறது கஷ்டம், ஈஸியா வந்து தப்பிச்சு ஓடிடும். பெரிய சுறாதான் பிடிக்கிறது கஷ்டம், வெயிட் அதிகமா இருக்கும். குட்டி சுறால என்ன பிரச்சனை? நான் சொன்ன கேட்டுக்கணும். ஏதோ இந்த வீடியோல குக்கு சொல்றாரு கேட்டுக்கணும். ஆமா, நிறைய கனவுகளோட வந்தோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சாப்பிட முடியல. இந்த மீன் இருக்கா, இது வாங்கிட்டோம். அப்புறம் வந்து பிரான் வாங்கியிருக்காரு. ஆமா, இறால் வாங்கி இருக்கிறார் வேக்கி ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு பயங்கர க்ரௌடு அப்படின்றனால எங்களால இதை எங்க நின்று எடுக்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ கூட ஓரமா வந்து நின்று பேசிக்கிடுவோம். அங்கிட்டலாம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் எட்டி பாருங்களேன், அந்த படையப்பா படத்துல படையப்பா படத்துல நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்படின்னு நிக்கிறாங்க ஃபுல்லா. ஆமா, ஸோ வேக்கி ப்ரோக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சு. இப்போ வந்து முக்கியமா நமக்கு வந்து ஒரே ஒரு மீன் சூப்பரா வறுக்கிற மாதிரி வந்து மாசம் வாங்குறோம். அது எங்க வாங்க போறோம்னு எனக்கே தெரியல. இப்ப நினைச்சாலே அப்படியே லைட்டா கிருகிருன்னு வருது. ஏன்னா அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து ஏதாவது ஒன்று வாங்குவோம், வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே. One eternity later. சரி, நாங்க வந்து இடையில ஒரு மீன் வாங்கினோம். இந்த வீடியோ எடுங்கடா அப்படின்னு சொன்னேன், எடுக்காம விட்டாங்க. ஆமா, கேமராமேனை காண போயிட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வாங்கி இருக்கக்கூடிய மீன் வந்து சங்கரா, பெரிய சைஸ் சங்கரா. எப்படி இருக்கும் என்னன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி இன்னொரு மீன் உள்ள இருக்கு. ஆமா, போயிட்டு இருக்காரு. வைங்க, இதான் நம்ம சமைக்க போறோம் இன்னைக்கு. க்ளீன் பண்ணுமா ப்ரோ இது? ஆமா, ஓகே. நல்லா சர்ஃபெக்சல் போட்டு இந்த காலர்லாம் தேப்பாங்கல, ஒரு ப்ரெஸ் வரக்குன்னு தேய்ச்சு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். கிளீனிங்லயே உங்களுக்கு வந்து நான் பாத்துக்கிறேன். க்ளீன் பண்ணி கொடுத்துறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துப்பீங்க. என்ன இன்னைக்கு நான் பாக்குறேன்டி நானு. போமா गाइस, மீன் வெட்டறதுக்கு வந்திருக்கோம். சோ பயங்கரமா வந்து எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மீன் வெட்டறதுக்கு விட வாங்குறதுக்கு பாருங்க. ஐயோ, இது என்ன மீன் போட்டு எடுத்துட்டு போற தூக்கா? அப்புறம் எப்பவுமே இப்படி தான் போவீங்களா ப்ரோ எந்த கடைக்கு போனாலும்? ஆமா, ஏன்னா கவர் வந்து நான் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பிளாஸ்டிக் ரொம்ப, அதாவது குளோபல், ஐயோ ரோலாவது குளோபல் வார்மிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கி ப்ரோ வந்து பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நீங்களும் பங்கு வகிச்சு நல்ல ஒரு குளோபல் வார்மிங்க்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் வேக்கி ப்ரோ மாதிரி. நம்ம மீனை கொடுத்துருக்கோம், அதை பார்க்கவே இல்லை நம்ம. கொஞ்சம் பார்த்தோம். நம்ம மீன் தான் வந்து அந்த பின்னாடி ஒருத்தர் பிங்க் சட்டை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அது இது வந்து இப்போ நம்ம வேக்கி ப்ரோ வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மீன். அருமையா வெட்டுறாரு அண்ணன். கேட்ட மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸா சூப்பரா போடுறாரு. நம்ம மீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால வெட்ட முடியாம சாண பிடிக்கிறாரு. நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாளியில வாங்கிட்டோம். இதுதான் நம்ம குக் பண்ண போற மீன். மறக்காம உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணனே வந்து ஸ்லைஸா பார்பிக்கு வேகணுன்றதுக்காக ஸ்லைஸ் பண்ணி கும்முன்னு கொடுக்குறாரு. நம்ம கம்முன்னு போய் சமைச்சு சாப்பிட்டா மட்டும் போதும். ஒரு வழியா வந்து மீன்லாம் வாங்கியாச்சு. எஸ் எஸ். ஆனா வேக்கி ப்ரோ பேரம் பேசினால நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, ஐயோ 1000 ரூபா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே வேக்கி ப்ரோ 1500 அப்படின்றாரு. ஐயோ நீ வாங்குறவையா அப்படின்னு. அப்புறமா ஐயோ ஆமாமா 500 அப்படின்றாரு. பண்ணிக்காய் ஓரளவுக்கு நல்லா தான் பேரம் பேசி வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். தெரியல எங்களுக்கு நாங்க எப்படி பேரம். ஆனா நேத்து நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட போய் வஞ்சரம் வாங்கினேன் 1300 ரூபா. இது வந்து எப்படி பார்த்தாலும் 3 கிலோ இருக்கும், 2000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். அதுபடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஆனா இறால் தான் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. முடிச்ச உடனே ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே தான், யோசனையா இருக்கு. பட் ஓகே. இப்போ வந்து பிரைஸ் கிலோ பிரச்சனை இல்லை, அது குவான்டிட்டி கம்மியா இருக்குமோ, எல்லாருக்கும் வைக்க முடியுமோ அப்படின்னு ஒரு டவுட். சரி வாங்க, வேக்கி ப்ரோ சாப்பிடாம விட்டுருவாரு. நம்ம வந்துடும் பாக்கல மீன் எடுத்து அப்படியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் வாங்கியிருக்காரு. பாத்தீங்களா, சின்ன இது வாங்கியிருக்காரு. சூப்பர், அருமை. இடையில ஒரு கேமியோ ரோல் வந்து வந்திருக்காரு அவரு. ரொம்ப பெருமையா இருக்கு எங்க வீடியோவுக்கும் கேமியோ வர்றது. அற்புதம். கேமியோவா? ஆமா, அப்ப வந்தார்ல கேமியோ. கேமியோனா கெஸ்ட் ரோல். அப்படி வந்து சிவகார்த்திகேயன் வந்தார்ல, ஆமா, வாலியை பிடிங்க விஜய் கொடுத்தாரு. வாலியா? கையில வாலி இருக்கு. வாப்பா ப்ரோ, நீங்களும் வீடியோக்கு விஜய் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. தளபதி அடிக்க போறாங்க அப்படிங்களா? நானே தளபதி ஃபேன் தான்டா, வாடா இப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறது. ஆமா, அடுத்த வீடியோல ஓடு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் தலை பண்றேன் அப்படின்றேன். இதெல்லாம் நமக்குலாம் இருக்கிறதா